ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம மதுரைக்கு போனால் மல்லிகைப்பூ செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் பறக்கிற இந்த வெயில் காலத்துலேயும் நல்ல ஒரு மனத்தையும் குளிர்ச்சியையும் தரக்கூடிய செடிங்க இது ஒன்றுங்க. தென்னை மரத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த மல்லிகைப்பூ செடிங்க. நல்லா குள்ளுன்னு இருக்குங்க. ஆனால் இந்த மல்லிகைப்பூ செடியை நான் காப்பாற்றப்படுற பாடு ஐயோ அப்பப்போ முடியலைங்க. இந்த வெயிலுக்கு காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், 2 டைம் தண்ணி கட்டணும். இந்த செடிக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற செடிகளுக்குமே ரொம்பவே தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. இதுலேயுமே இதுகளுக்கு தண்ணி ஊற்றி காப்பாற்றுறது பெரும்பாடாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதுகளுக்கு பூச்சி அரிக்கிற தன்மையும் அதிகமும். பார்த்திங்கன்னா இலைகளை தெரியும், நல்லாவே சாப்பிட்ருக்கும் பூச்சிகள். பூச்சி சாப்பிட்டா மிச்ச பூதாங்க நம்மளுக்கு. நம்ம இதுங்களுக்கு செலவு பண்ணுற மொத்த காசுமே நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு காசாக கிடைக்க போகிறது இல்லைங்க. இதில் கால்வாசி கிடைச்சாவே நம்மளுக்கு போதுங்க. பார்த்திங்கனாவே தெரியும், ஒவ்வொரு டேயும் இவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்க நம்மளுக்கு இந்த பூக்களை பறித்து நம்ம தலையில் வைக்கிறதா இருக்கட்டும், கடைகளுக்கு கொடுக்குறதாகட்டும், காசாக்குறதாகட்டும், எல்லாமே கஷ்டம்தாங்க. கஷ்டப்படாமல் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் ரோஸ் செடி கூட 4 மொட்டு விட்டு பூத்துருக்கு. 1 பறிச்சுட்டே 3 இருக்குது பாருங்களேன், நல்லாவே மலர்ந்துருக்கு. நான் காலையில் எடுத்த வீடியோ இது. ஸோ இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஒரு விவசாயி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.